போலாமா விஜய்? அண்ணே என்னை மன்னிச்சிருண்ணே. அன்னைக்கு அக்கா என் மேலே இருக்க அக்கறையில் தானே அப்படி பேசிருச்சு. நீ எதுவும் மனசில் வச்சுக்காதானே. ஐயோ விஜய், பரவாயில்லப்பா. இப்ப எதுக்கு அதெல்லாம்? அதுவும் பெருந்தன்மண்ணே. இருந்தாலும் அன்னைக்கு நீ பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட பேசலையாண்ணே. விஜய், சிங்கிள் டீயை கூட என் பக்கத்தில் நின்று குடிக்க யோசிக்கிறவங்களுக்கு மத்தியில் என்னை உன் கடையில் கூப்பிட்டு வச்சு சாப்பிட போட்டவன்ப்பா நீ. காசு ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்காது. ஆனால் உன்னை மாதிரி முகம் காட்டாம அன்பா சாப்பாடு போடுறது எத்தனை பேருக்கு வரும் சொல்லு? வாய் நிறைய அண்ணன் அண்ணன் கூப்பிடுவல்ல, அந்த அண்ணன்ற வார்த்தைக்காக நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்ல. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. எனக்கு இதை தவிர வேற என்ன சொல்றதுன்னு தெரிலண்ணே. விஜய், நன்றிலாம் எதுக்குப்பா? ஃபஸ்ட்டு கடை திறக்கிற வேலையை பார்க்கலாம். அண்ணே இவர்கிட்ட பேசினா கடையை திறந்துருவாங்களாண்ணே? எனக்கு தெரில விஜய். ஆஃபீஸில் விசாரித்தேன், இவரை போய் பார்க்க சொன்னாங்க. கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் இவர்கிட்ட பேசினா கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுவாங்க, அதனால தான். அது என்னமோ தெரிலண்ணே. காலையில இருந்து கடையை திறந்து கையில் அந்த கரண்டியை பிடிக்காம ஒரு மாதிரி நடுக்கமாக இருக்குண்ணே. விஜய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சரி பண்ணிடலாம். நீ முதல்ல வா சொல்கிறேன். வா வா விஜய், வா. நல்லதே நடக்கும், வா விஜய். இல்லைக்கா, உள்ளதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு வரலக்கா. விஜய், சார் வந்துட்டாரு. ஆமாம் சார், ஆமாம் அக்கா அவங்க வந்துட்டாரா? நான் அப்புறம் பேசுகிறேன். பொறுமை கடை தான் சார். பார்த்து முடிச்சு விடுங்க சார். உங்களுக்கு என்ன ஃபார்மாலிட்டி அது பக்காவாக பண்ணிடலாம் சார். வெண்ணிலா டிஃபன் சென்டர் ஷார்ட் சீரிஸ் வெப் சீரியலாக கன்வெர்ட் ஆகுது. கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள்.